தினமணி நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் போட்டி ஆரம்பிச்சாலே நமக்கு ஒவ்வொருத்தர் ஏதாவது பேட்டி குடுப்பாங்க. அதாவது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இல்ல மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேப்டன் பேட்டி குடுப்பாங்க. இல்ல பயிற்சியாளர்கள் பேட்டி குடுப்பாங்க. அதுல அவங்க ஏதாவது ஒரு லூஸ் டாக் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து அப்படியே தொக்க ஒரு கன்டென்ட் எடுத்து மீடியா ஜாலியா ப்ளே பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அப்படிதான் ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. என்ன நடந்ததுன்னா, மும்பையும் கல்கத்தாவும் ஒரு மேட்ச் ஆடுனாங்க. அதுல கல்கத்தா சூப்பரா பேட் பண்ணி கடைசியில 220 ரன் தான் அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 240, 250 அடிச்சிருக்க வேண்டியது. ஆனா 220 என்னமோ தான் அடிச்சு முடிச்சுட்டாங்க. மும்பை அத ரொம்ப அசால்ட்டா, இவ்வளோதான் ஸ்கோரா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஈஸியா அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க எங்க கல்கத்தா மாட்டுனாங்க அப்படின்னா, பவுலர்ஸ். இப்போ பவுலர்ஸ்னு என்ன ஞாபகம் வருதுன்னா, கல்கத்தால வீக்கே பவுலிங் யூனிட் தான் அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சு ஆக்ஷன்ல போய் நீ வா அப்படின்னு நல்ல நல்ல பவுலர்ஸை பிடிச்சிட்டு வந்தாங்க கல்கத்தா. ஆனால் அவங்க சோகை என்னன்னா, கரெக்டாக ஐபிஎலுக்கு முன்னாடி எல்லாரும் இன்ஜுரின்னு படுத்துட்டாங்க. பத்திரனா இன்னும் என்ன ஆச்சுன்னே தெரில, சரியாகல. ஹர்ஷித் ராணா இன்ஜுரி தான், அவர் விளையாட மாட்டார் அப்படின்னே சொல்லிட்டாங்க. அது போக இன்னும் 2-3 பவுலர்ஸ்லாம் இன்ஜுரி ஆகிட்டனால இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதே தெரிலன்றது. ஆகாஷ்தீப் அவரையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அவருமே இன்ஜுரினால போயிட்டாருனால ஸோ இவங்க பவுலிங் விட்டு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டினாக இருந்தது. ஸோ அதை ரஹானே நேற்று முதல் மேட்ச்லேயே ஃபேஸ் பண்ணுறது அப்பட்டமாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. முதல் விக்கெட்டில் ரோஹித் சர்மாவும் ரிக்கல்டனும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ யாரை பவுலிங் மாற்றலாம் அப்படின்னே தெரில. அவங்களோட கீ பவுலர்ஸ்ன்னு பார்த்துட்டோம்னா வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் 2 பேர் ஓவர்லேயும் போட்டு 2 பேரும் நொறுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 6th பவுலரை யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க கொண்டு வருவாங்க இல்லையா அப்படின்னு பார்த்தா யார் இருக்காருன்னா கேமரூன் கிரீன் இருந்தார். ஆனால் அவரை கடைசி வரைக்கும் பவுலிங்கே கொடுக்கல. கமெண்ட்ரிலேயே கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேமரூன் கிரீன் எங்க ஒளிஞ்சுக்கிட்டே இருக்காரு, அவர் என்ன பந்து போடுற கூப்பிடவே மாட்டுறாங்க அப்படின்னு கமெண்ட்ரியில பீட்டர்சன்லாம் கேலி பண்ணிட்டு இருக்காரு. ஹர்ஷா போக்லேவும் நினைக்கிறேன் அவர் கூட பதில் சொல்லிட்டு இருந்தாரு. கேமரூன் கிரீன் வசரத்துக்கு அவர்லாம் இந்த ஸ்டேடியம் நீங்க ஒளிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு கேலி பண்ண அப்புறம் கூட அவர் கடைசி பவுலிங் பண்ண வரவே இல்லை. விளைவு என்னன்னா, ஆக்சுவலி மும்பை ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ கேமரூன் கிரீன் பந்து போட்டிருந்தா கல்கத்தா ஜெயிச்சிருக்குமா அப்படின்றது கேட்காதீங்க. பட் இருந்தாலும் அது ஒரு சப்போர்ட் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேட்ச் முடிஞ்ச அப்புறமா எல்லாருக்குமே அந்த கியூரியாசிட்டி இருந்தது. ஏன் கேமரூன் கிரீன் பவுல் பண்ணல அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்தது இல்லையா. ரஹானேட்டு அதே மாதிரி கேட்டாங்க. ஆமா, கேமரூன் கிரீன் ஏன் பவுலிங் பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொல்லிட்டு இதை போய் நீங்கள் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாட்ட கேளுங்க அப்படின்னு பொசுக்கு முடிச்சுட்டாரு. அவ்வளோதான் முடிஞ்சு. அங்கே ஆரம்பிச்சதான் கான்ட்ரவர்சி. நேற்று நைட்லேருந்து ஒரே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கேமரூன் கிரீன் பவுல் பண்ணாதுக்கு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா தடை வச்சிருக்கா என்ன அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் நிறைய பேர் ஒரு மாதிரி இன்ஜுரியில் விளையாடாமல் இருக்காங்க. பேட் கமின்ஸ் ஆகட்டும், மிச்சல் ஸ்டார்க் ஆகட்டும். அதில் மிச்சல் ஸ்டார்க் இன்ஜுரின்னு சொல்லிட்டு இங்கே வராமல் அங்கே கோல்ஃப் ஆடிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஃபோட்டோலாம் வந்துருச்சு போல. அது ஒரு மாதிரி வைரல் ஆகி எப்பா நான் இன்ஜுரினாலப்பா வரல அப்படின்னு சொல்லி சாரிலாம் கேட்டிருந்தாரு டெல்லி ஃபேன்ஸ் கிட்ட. ஸோ இப்படி ஒரு பரபரப்பு போயிட்டே இருக்குது. இன்னொரு அக்யூசேஷன் என்ன வைப்பாங்கன்னா, யூஸ்வலாகவே ஆஸ்திரேலியன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. மெயின் ஆக்ஷனுக்கு வராமல் மினி ஆக்ஷன் நடக்கும் இல்லையா, அதில் நான் தொக்க ஒரு அமௌண்ட்டுக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி வருவாங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர்கள் மேலே ஒரு பெரிய விமர்சன குற்றச்சாட்டுலாம் இருந்தது. அதுக்கு சுதாரித்து கொண்ட பிசிசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை சரி கட்டுறதுக்கு தான் இனிமேல் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மெயின் ஆக்ஷனில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்ஷனில் நேம் கொடுத்து பங்கேற்காமலாம் போனால், இல்லை விளையாடாமல் போனால் அப்படின்னா அவங்களுக்கு பேன்லாம் இருக்குன்னு நிறைய ரூல்ஸ்லாம் மாற்றுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தனால ஒருவேளை இவங்க அதாவது இன்னும் இந்த ரூலையும் பிளாக் பண்ணுறதுக்கு ஏதாவது திட்டம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரசிகர்கள். இப்படி போனால் சரி வராது அப்படின்னு நினச்ச கிரிக்கெட் ஆஸ்திரேலியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அறிக்கையை விட்டுவிட்டாங்க. அந்த சிஏவோட, அதாவது கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவோட ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, கேமரூன் கிரீனுக்கு இன்ஜுரிங்க, அவர் 2024 பந்து போடுறதே கிடையாது ஒழுங்கா. ஸோ அந்த இன்ஜுரிலேருந்து இப்போ தான் வந்திருக்கிறாருன்றனால அவர் பந்து போட மாட்டாருன்றது கேகேஆர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம். கேகேஆருக்கு அது தெரியும் அப்படின்னு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா தரப்பில் இப்போ சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, ரஹானே பாவம் தான் உண்மைக்கு. ஏற்கனவே பவுலிங் யூனிட் சரியா இல்லைன்னு சொல்லி தான் புதுசாக நிறைய பவுலர்ஸ் எடுத்தோம். அவங்களும் இன்ஜுரியும் போயிட்டாங்க. சரி, 6th பவுலராக இவராது கையை கொடுப்பாரா அப்படின்னு நம்மனா அவரும் கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டார். இல்லைங்க எனக்கு இன்ஜுரிங்க, பேக் பெயின் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கனால ரஹானே உண்மைக்கு அவர் நிலமா பாவம் தான். இயல்பாக ஐபிஎல் என்ன சிக்கல்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம அந்த காம்பினேஷன்ஸ் சரியான காம்பினேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 சிரமம். இதுதான்டா காம்பினேஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சு திரும்பி பார்த்தா ஒரு 8-9 மேட்ச் போயிருக்கும், அது நிறையா தோற்றுருப்போம், ஐபிஎல்லே முடிஞ்சு போயிருன்றனால. ஸோ அந்த பிரச்சனையை அவங்க கூடிய சீக்கிரத்தில் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கேமரூன் கிரீனுமே ஐபிஎல் ஃபுல்லாக பந்து போட மாட்டான் அப்படிலாம் சொல்லலை. ஸோ கூடிய விரைவில் ஒரு பந்து போட வந்துருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி தான் சொல்லியும் வச்சிருக்கிறாங்கன்றனால ரஹானேக்கு இது ஒரு தொடர் சிக்கலாகவே போச்சு. போன முறை என்ன ஆச்சுன்னா, என்னங்க தோத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நாங்கள் கேட்குற பிச்சே எங்கள் ஈரான் கார்டன்ஸில் தரமாட்டுறாங்கன்னு
சொந்த பிச்சு மேலேயே குடுறேன்னு சொன்னார். ஸோ அவருக்கு என்னன்னு தெரியல, இப்படி சுற்றி முற்றி ஏதோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. போன முறை ஈடன் கார்டன்ஸ் பிச்சு மூலமாக வந்த பிரச்சனை, இந்த முறை பந்து வீச்சாளர்கள் மூலமாக பிரச்சனை வந்திருக்குது. ஆல்ரவுண்டர் பந்து போட மாட்டாங்கன்ற பிரச்சனைலாம் வந்திருக்குது. ஸோ அவர் நம்பி கேப்டன்சி கொடுத்துருக்காங்க, அவரும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் தனியாளாக நின்று தூக்கி பிடிக்காத அந்த டீமை. ஆனால் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னலான பிரச்சனைலாம் வந்துட்டே இருக்கிறனால அவர் எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்றது தெரியல. ஸோ இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் கேகேஆர் அவங்களுடைய சரியான காம்பினேஷனை கண்டுபிடிச்சு சிக்ஸ்த் பவுலர் யார் அப்படின்றதையும் ஒரு கேள்விக்கு பதிலோட வருவாங்க அப்படின்னு நம்புவோம். அது வந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத அடுத்த மேட்ச் நம்ம பார்ப்போம்.